சார்? எங்கள் தொகுதியில் கேட்டாங்க. நிறைய மகளிர் உரிமை தொகை கேட்டிருக்காங்க, வீடு அட்ரஸ் மாற்றுறது கேட்டிருக்காங்க, ரேஷன் அட்டை கேட்டிருக்காங்க, மெடிக்கல் மெம்பர் ஆக்கணும்னு சொல்லி அதுவும் கேட்டிருக்காங்க. எல்லாமே இன்றைக்கே கூப்பிட்டு நேரடியாக ஜாதி சான்றிதழ் கேட்டதுக்கெல்லாம் நேரடியாக கொடுத்துட்டாங்க. பாக்கி எல்லாம் ரேஷன் அட்டை 15 நாளில் கொடுத்துட போகிறாங்க. உங்களுடன் நம்ம உரிமை தொகைக்கு மேலே எல்லாமே இப்போ ரிலாக்ஸேஷன் பண்ணி கொடுத்துருக்காரு தலைவர். அந்த ரிலாக்ஸேஷன் பிரகாரம் பெரும்பகுதியான மக்களுக்கு கிடைக்கும். அது வாங்கியிருக்கிறோம். கிட்டத்தட்ட நிறையா கூட்டம் இருக்குது. கிட்டத்தட்ட 900 அப்ளிகேஷன் வந்துருக்கு. இந்த 2 வார்டில் மட்டும் 900 அப்ளிகேஷன் வந்துருக்கு. மக்கள் ஆதரவு உடல்நிலை எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்காரு. மக்கள் ஆதரவு இந்த இதுக்கு நீங்கள் சிறப்பாக முதலமைச்சருடைய இதில் சிறப்பான பொதுமக்கள் ஆதரவு என்ன கேட்க போகிறீங்க? இன்னைக்கு பழனிசாமி உருட்டுகளும் திருட்டுகளும் அவர் வேற ஒரு பிரச்சாரத்தை துவக்கி கிட்ட வந்து சொல்லு என்ன சொல்றாரு? புதுக்கோட்டையில உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படின்னு சொல்லி அவங்க வேற ஒரு பிரச்சாரத்தை துவக்குறாங்க. அவங்க ஆட்சியில் 10 வருஷம் உருட்டி பெறட்டாங்களா, அதை சொல்லியிருப்பாரு. எங்களெல்லாம் சொல்லியிருக்கோம். உங்களுடைய ஸ்டாலின் திட்டம் துவக்கி வச்சிருக்கீங்க. 4 வருடத்துக்கு பிறகு துவக்குவதா எதிர்கட்சிகள் 5 ஆண்டு காலம் மக்கள் ஆட்சி செய்ய டைம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு திட்டமாக தான் செய்கிறாங்க. நாங்கள் இன்னைக்கு நேரடியாக வந்திருக்கிறோம். மக்கள் ஆதரவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். முதலமைச்சருடைய திட்டத்துக்கு எவ்வளோ ஆதரவு இருக்குன்னு சொல்லுங்கள். அவங்களால தாங்கிக்க முடியல. உறுப்பினர் சேர்க்கவே போய் கோர்ட்டுக்கு போகிறாங்க. நீ எப்படி கேட்கலாம் அப்படின்னு கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதுக்கு இதெல்லாம் உறுப்பினர் சேர்க்கறத கூட அவங்களால தாங்க முடியல. இதெல்லாம் மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்கணும்னு தாங்க முடியல. அவங்க காலத்தில் செய்ய விட்டுட்டாங்க. எல்லாம் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்ய சொல்றீங்க? உருட்டுறது என்ன சொல்றாரு? உருட்டுறது ஏங்க, நீங்க மக்கள் கொடுத்தது 5 ஆண்டு காலம் தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. முதலமைச்சர் பார்த்துட்டு இருக்காரு. இதை நீங்க என்ன இவ்வளவு நாள் எங்க போனன்னு ஒரு சில பேர் கேட்கறாங்க. இப்படிலாம் கேட்கறாங்க. இதனாலும் செய்யறோம்ல. நீங்க உங்க காலத்துல 5 ஆண்டு காலம் எங்களுக்கு கொடுத்த காலத்துக்குள்ளார நாங்க சொன்னதை செய்யறோம்ல. இன்னைக்கு நேரடியா மக்களை வீட்டு கூட உனக்கு என்ன வேணும்னு வீட்டுல போய் கேட்கிறோம். நீங்க வீட்டுல போய் கேட்கறீங்க. அவங்க ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுக்க போறீங்கிறாங்க. உங்களுடைய இந்த 4 ஆண்டு செய்த அந்த ஏங்க எதா இருந்தாலும் ரிப்போர்ட் கார்டு கொடுக்க சொல்லுங்க. நாங்க பதில் சொல்றோம். ரிப்போர்ட் கார்டு கொடுக்க சொல்லுங்க. என்ன பிரதமர் தமிழகம் வருகிறார் சார், பல்வேறு திட்டங்களை துவக்கி வைக்கிறதுக்கு. 2000 அவங்களுடைய அடுத்த தேர்தலுக்கு தயாராகிறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க வேலையை பாக்குறாங்க, நாங்க எங்க வேலையை பாக்குறோம். பல கோரிக்கைகளை வச்சிருந்தீங்க. திட்டங்கள் ஏற்கனவே கூட நிதி உதவி திட்டங்களுக்கு மத்திய அரசு கொடுக்கல. பிரதமர் இங்க வரப்போறாரு. அது தொடர்பா எதுவும் இங்க வலியுறுத்த வாய்ப்பு இருக்கா? நாம தலைவர் தான் பேசுவார். எங்களுக்கு கொடுத்த வேலை அவரை வரவேற்க வழி அனுப்புறதுக்கு வேலை கொடுக்குறோம். அதுக்காக தான் வந்திருக்கிறோம். நாங்கள் அவங்க நேரடியாக எப்படி எங்களுக்கு மேலே சிஎம்னு இருக்கும்போது நாங்கள் போய் கேட்கறது நல்லா இருக்காது. அதனால அவங்க கேட்பாங்க. கேட்டுக்கிட்டு இருக்காரு. தினம் வாரந்தோறும் லெட்டர் எழுதுறாரு. எங்களுக்கு 100 நாள் வேலை திட்டம் பணம் வரல கொடுக்கணுன்றாங்க. ஜல்ஜீவனுக்கு பணம் வரல கொடுக்குறாங்க. ஸ்கூலுக்கு வரல பணம் வரல, பள்ளி கல்வித்துறைக்கு பணம் வரலன்னு வாரம் தான் எழுதிட்டு இருக்கோம். அவங்களுக்கு நான் தெரியாத இருக்க வரும்போது இல்லாமல் கொடுக்க முடியும். வாரம் எழுதிட்டு இருக்காரு முதலமைச்சர்.